முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் கர்த்தர் செய்யக்கூடிய வார்த்தை, கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஜூன் மாதம் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென். கடந்த நாட்கள்ல, கடந்த மாதம் நம்மை பாதுகாத்தவர் இந்த புதிய மாதத்திலும் புதிய காரியத்தை செய்வாராக. வசனம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய காரியத்தை இந்த மாதம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வாராக. அதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். புதிய காரியம் நடைபெறுவதற்காக, புதிய காரியம் செயல்படுவதற்காக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். ஏதோ ஒரு முந்தின காரியம், ஒரு பழைய காரியத்தை நான் திரும்ப யோசித்துக் கொண்டிருக்கிறேன், திரும்ப சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தோல்வியான காரியங்கள், கடந்த மாதம் ஏற்பட்ட ஒரு தவறான காரியங்கள், அல்லது வெளியே வர முடியாத பாவமான காரியங்களை நான் திரும்ப நினைக்கிறேன், நான் திரும்ப அதை யோசிக்கிறேன். எனவே இந்த நாள்ல கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். சில காரியத்தை நீ விட்டு விடும் பொழுது தேவன் அற்புதங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சில காரியத்தை நீ யோசிக்காமல் இருக்கும் பொழுது தேவன் அதிசயங்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப வாய்ப்பை தடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் தேவையற்ற சிந்தனையாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்ப புதிய காரியத்தை செய்ய தேவன் செய்வதற்கு ஒரு தடைக்கல்லாக, ஒரு தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் நீயும் நானும் சிந்திக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனையாக இருக்கிறது, தேவையற்ற யோசனையாக இருக்கிறது. அதுதான் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீ சிந்திக்கவும் வேண்டாம், நீ நினைக்கவும் வேண்டாம். எனவே கடந்த மாதங்கள்ல, கடந்த நாட்கள்ல ஏதோ ஒரு பல காரியத்துக்காய் காயப்பட்டிருக்கலாம், உங்கள் உள்ளம் காயப்பட்டிருக்கலாம். அந்த காயத்துக்கு கர்த்தர் இந்த நாள்ல இந்த வசனம் வார்த்தையை மருந்தாக தருகிறார். புதிய காரியத்தை செய்ய போறேன் என்று சொல்லி அந்த ஆறுதலான வார்த்தை இந்த நாள்ல உங்களுக்கு பதிவு செய்கிறார். அப்ப புதிய காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அந்த தேவையற்ற நிகழ்வுகள், தேவையற்ற காரியங்கள் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம் சிந்திக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பிரியமான. அப்ப இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எதை தியானிக்க வேண்டும் என்றால் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக புதிய காரியத்தை உங்களுக்குள்ளே தொடங்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அதை அறியீர்களா? ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப புதிய காரியத்தை செய்யும் பொழுது அதை நீ அறிய முடியுமா அப்படிங்கிறார். ஆனா நம்முடைய ஆள் மனது சொல்லுது, கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறது. கடந்த மாதம் பார்க்கும் பொழுது, நம்முடைய பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எனவே புதிய காரியத்தை தேவன் செய்ய வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதை நீ அறிய முடியும், புதிய காரியத்தை நான் செய்வேன் என்பதை நீ அறிய முடியும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுகிறேன். இயேசு தன்னிடத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னவென்றால், நான் செய்யக்கூடியது, ஆமா, இந்த நோயை குணமாக்க முடியும், இந்த பிசாசுகளை துரத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்பார். அதே போல பிதாவாகிய தேவன் இடத்துல கேட்கும் பொழுது, நீங்கள் இதை அறிய முடியுமா என்று கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் செய்வதை தடுப்பவன் இல்லை, அவர் தடுப்பவன் யார் என்று கேட்கிறார். அப்ப நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அதை நீ அறிய முடியுமா என்று கேட்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டும், ஆம் ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிற என்று யோபை போல பதில் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு புதிய காரியத்தை செய்ய துவங்குவார். எனவே இந்த நாள்ல ஸ்தோத்திர வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, ஸ்தோத்திர வருத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, கர்த்தர் இந்த நாள்ல புதிய காரியத்தை, இந்த ஜூன் மாதம் புதிய காரியத்தை உங்களுக்குள்ளே செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கக்கூடிய கர்த்தர். அப்ப வழி இல்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இதுக்கு மாற்று வழி இல்லை, இதுக்கு வழி இல்லை, அவ்வளவுதான் என் வாழ்க்கை எட்ஜில நிக்குது பிரதர், இதுக்கு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய அருமையான சகோதரா சகோதரியை தேவன் ஒரு புதிய வழியை உண்டாக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் ரோட்ல அவன் பிரயாணப்பட்டு போகல, எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவன் நேஷனல் ஹைவேல போகல, வனாந்தரத்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு நல்ல பாதையில அவன் போகல, கர்த்தர் வழியை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இஸ்ரவேல் மக்கள் எங்கெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறார்களோ, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் எங்கெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவன் நடக்க பாதை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த காலவெளியில ஜூன் மாதம் நீ விசுவாசிக்க பாதை ஆரம்பிக்கப்படுகிறது. நீ ஜூன் மாசம் விசுவாசிக்க தேவனுடைய அற்புதம், தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல தண்ணீரை கொண்டு வருகிறார்.
அவாந்தர வெளியே இந்த இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குமா என்று கேட்கக்கூடிய வெளி அந்த அந்த அவாந்தர வெளியில தான் உணவை கொடுக்கிறார், அவாந்தர வெளியில தான் தண்ணீரை கொடுக்கிறார். இந்த நாள்ல உன் வாழ்க்கை அவாந்தரத்தை போல இருக்கலாம், உன் வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய மகிமை உன்னோடு இருக்கிறது சகோதரா, தேவனுடைய மகிமை உன்னோடு இருக்கிறது அன்பு சகோதரியே. எனவே இந்த நாள்ல உன்னுடைய திருமண காரியங்கள், உன்னுடைய கற்பத்தின் கனி காரியங்கள், உன்னுடைய பிள்ளைகள் படிப்பு காரியங்கள், இந்த ஜூன் மாதம் பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் நிச்சயம் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனவே நீ விசுவாசிக்கும் பொழுது மகிமையை காண முடியும். கர்த்தர் சொல்லுவாரு, நீ விசுவாசிக்கும் போது மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது, நீ விசுவாசிக்கும் போது தேவனுடைய அற்புதம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பிரதர் ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் உனக்கு சொல்லவில்லையா நீ விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? மார்த்தாளை பார்த்து மரியாதை பார்த்து தேவன் கேட்ட, இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வி நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்ப ஆல்ரெடி சொல்லிக்கொண்டே வருகிறார், விசுவாசிக்கும் போது மகிமை பார்க்க முடியும் என்று தேவன் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில ஜூன் மாதம் நீங்கள் விசுவாசத்தை துவங்கள், ஜூன் மாதம் நீங்க ஆண்டவரை இன்னும் நம்ப ஆரம்பிங்கள், நீங்கள் நிச்சயம் மகிமையை பார்க்க முடியும் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முந்தின காரியங்கள் அந்த பாவ சிந்தனை, முந்தின காரியங்கள் அந்த காயங்கள், முந்தின அந்த ஏதோ ஒரு நெகட்டிவான நிகழ்வுகளை யோசித்து அப்ப நல்லா இருக்கக்கூடிய அந்த புதிய மாதத்தை கைவிட்டாதீங்க, புதிய மாதத்தையும் நல்லாக்கிறாதீங்க. எனவே இந்த மாதத்துல எழும்பும்படி தேவன் விரும்புகிறார். சூப்பர்ல, வா, அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த மாதம் நீங்கள் எழும்பும்படியாக, இந்த மாதம் புதிய கதை கத்த செய்ய போகிறார் என்று சொல்லி கழுகை போல நீங்க எழும்பும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவார் பிரதர். ஆமா, வனாந்தரத்துல வழியை உண்டாக்குறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது, அதான் விருப்பமாக இருக்கிறது. வனாந்தரத்துல ஒரு பெரிய செட்டில்மெண்ட்ல ஒரு பெரிய கர்த்தர் ஆசீர்வாதத்தாருங்கிறது பெரிய மேட்ரே இல்ல. வனாந்தரத்துல ஒரு வழியை உண்டாக்குனாங்கிறதா ஒரு பெரிய மேட்ரு. அவாந்தர வழியில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குறாரு தான் மேட்ரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஸ்தோத்திரம். பிள்ளை பெற தகுதி உள்ளவர்களுக்கு பிள்ளை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அல்ல, பிள்ளை பெற தகுதி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார் என்பதுதான் அதிசயமாக இருக்கிறது. அப்ப ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் மேலே கொண்டு வருகிறார் என்பது அது விஷயமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாள் உன் பிள்ளைகளுடைய ஞானம் பெரிதாக இருக்கும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். நீ ஸ்தோத்திரம், உன்னுடைய எல்லை இன்னும் விரிவாக்கும்படி கர்த்தர் செய்வா. அப்ப புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வது, ரெண்டு சம்பவத்தை. ஆமா, புதிய காரியத்தை நிச்சயமாய் கர்த்தர் தோன்ற செய்ய முடியும். ஆனால் புதிய காரியத்தை செய்ய விடாதபடி தடை செய்வது என்னவென்றால் நம்முடைய அவிசுவாசம் தடை செய்து கொண்டிருக்கிறது, தேவையற்ற யோசனை தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வசனம் சொல்வது 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார், முந்தினவைகள் ஒளிந்து போகும் எல்லாம் புதிதாகின. முந்தினவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னா நம்மளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் வேதத்தை வாசித்தேனா, இன்றைக்கு நான் ஜெபித்தேனா, இன்றைக்கு நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேனா, தேவனுடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கிறேனா என்று நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப புதிய சிருஷ்டிக்கு புதிய காரியம் நிச்சயமாய் நடந்தே ஆக வேண்டும். புதிய சிருஷ்டி என்பது புதிய படைப்பாக மாறுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாக மாறுகிறான். பழைய காரியங்கள் ஒளிந்து போயின, முந்தின காரியங்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க பிரதர், நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க சகோதரியே, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. அப்ப நீங்க புதிய படைப்பாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் புதிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவையற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற அந்தகார கிரியை என்பது உனக்கு அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை, நீ தோற்று விட்டாய், நீ எழும்ப வாய்ப்பு இல்லை, உன்னுடைய திருமண பந்தம் அவ்வளவுதான், உன்னுடைய காரியம் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, நீ தனிமையில் இருக்க போகிறாய் என்று சொல்லக்கூடிய அந்தகார கனிகளை கடிந்து கொண்டு கர்த்தர் இந்த நாள்ல புதிய காரியத்தை செய்ய போகிறார். புதிய காரியத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போவார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மகிமையை காண முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாக இருக்கிறான். சூப்பர்ல. அதே மாத்திரம் இன்னொரு வசனம் 21 நினைக்கிறேன், வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ல சொல்லும் பொழுது, சிங்காசனத்தில் இருக்கிறவர் நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று சொல்றார். அப்ப இந்த வார்த்தை உண்மையும் சத்தியமானவைகள் என்று அவர் பதிவு செய்கிறார். அப்ப சிங்காசனத்தில் வீட்டிருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த ஜூன் மாதம் புதிதாக்குகிறார் பிரதர். எனவே மே மாதத்துல நீ நிறைய மெடிக்கல் செலவு பண்ணியிருக்கலாம், மே மாதம் தேவையற்ற கருத்தை நீ செலவழித்திருக்கலாம், மே மாதம் உனக்கு தோற்று போன மாதமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஜூன் மாதம் உன்னை தூக்கி கூடக்கூடிய மாதமாக, உன்னை மே மாதம் தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய மாதமாக, இந்த ஜூன் மாதம் தேவனுடைய ஆசீர்வதிக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எனவே மே மாதத்துல ரொம்ப நெகட்டிவா நடந்துருச்சு பிரதர், மே மாதத்துல நான் தோற்று போயிட்டேன் பிரதர், மே மாதத்துல ஸ்தோத்திரம்
அவன் மரணத்திலிருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் பிரதர். ஜூன் மாதம் தேவன் என்னை கண்ணோக்கு வரா, இந்த புதிய மாதம் கண்ணோக்கு வரா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு பிரதர் அப்படின்னா கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, புதிய காரியத்தை செய்கிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீட்டு இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்க முடியும். ஆமா, எல்லாத்தையும் புதிதாக்க முடியும். அப்ப எல்லாத்தையும் நியூ ஆக்குறார். ஆமா, எல்லாம் நியூ ஆக்குறார். உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய அதை தேய்ந்து போன முழங்கால் மூட்டுகள் எல்லா பேர்ஸ் பாசையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. இப்ப அவர் சகலத்தை புதிதாக்குகிறார், உங்க வாழ்க்கையை புதிதாக்குகிறார், உங்களை ஆசீர்வாதத்தை புதிதாக்குகிறார். 2 சம்பவத்தை உங்களை நான் பகிர்ந்து விரும்புகிறேன். அப்ப வாழ்வு இழந்து வாழ்வு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சக்கூடிய ஆகார கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்ப ஆகாரை பத்தி அநேகருக்கு தெரியும். ஆபிரகாமுடைய 2வது மனைவிதான் ஆகார். அப்ப ஆகாருடைய சூழ்நிலையை பார்க்கும்போது கைவிடப்பட்ட சூழ்நிலை வனாந்தரத்துல, ஆகாருடைய சூழ்நிலை பார்க்கும்போது புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, ஆகாருடைய குழந்தை இஸ்மவேலை பார்க்கும் பொழுது மடிந்து போகக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் ஆகாரின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் இஸ்மவேலின் சத்தத்தை கேட்டார். இந்த காலை வழியில உங்க சத்தத்தை அவர் கேட்க அவர் போதுமானவா இருக்கிறார். இந்த காலை வழியில இந்த நாள்ல உங்கள் சத்தத்தை தேவன் கேட்க அவர் போதுமானவா இருக்கிறார். உன் சத்தத்தை கேட்பதில்லை என்று சத்துரு சொல்லக்கூடிய பொய்யை நம்பாதிருங்கள். உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்பதில்லை, உன்னை ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய சில ஊழியர்களுடைய சத்தத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பா, கர்த்தர் உன்னை நடத்த அவர் போதுமானவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வனாந்தரத்துல அலைந்திருந்த ஆகாருக்கு அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள்ல உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல அற்புதம் உன் மடியில வந்து விழுகும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ, ஆமா, காரிய சித்தி என்றது காரியத்துல வெற்றி, காரியத்துல ஆசீர்வாதம், அது நிச்சயமா இந்த மாதம் வந்து விழுகும் என்று நான் சொல்லுகிறேன். எனவே உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். உன் பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பா, திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தேவைகளை அவர் சந்திப்பார். அதை வாசிக்கிறேன். 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 13 வாசிக்க விரும்புகிறேன். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கப்படினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபா வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது ஆகாருடைய அந்த சம்பவம் வருகிறது, நிகழ்ச்சி வருகிறது. என்னவென்றால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணார். ஆமா, குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினால் இப்ப 25 ஆண்டுகள் ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதிகமான காரியங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகி கொண்டிருக்கிறது. வாக்கு தத்தம் சொன்னது நிறைவேற்ற வல்லவர் தான், ஆனா வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை என்று ஒரு சோர்ந்து போனக்கூடிய அனுபவம் இந்த நாள்ல நமக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற மறந்து விட்டாரோ, வாக்கு தத்தம் சொன்னவர் அந்த வாக்கு தத்தம் வேற ஆளு கொடுத்துட்டாரோ, அல்லது வாக்கு தத்தத்தை கொடுத்தாருன்னு நானா நினைச்சுக்கிட்டேனா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆள் மனதில் சிந்திக்கும் பொழுது ஆபிரகாம் இப்படிப்பட்ட காரியத்தை அவர் சிந்தித்திருக்கிறாரு. எனவே ஒரு முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. அப்ப சாராள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, அடிமை பெண்ணை, ஒரு சர்வெண்டை எடுத்து, அந்த ஆகாருங்கிற அந்த பெண்ணை எடுத்து தன்னுடைய கணவனுக்கு ஒய்ஃபா கொடுக்குறாங்க. ஒய்ஃபை கொடுத்தோம்னா உடனே அவன் சந்ததி பெருகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லி குழந்தையை அவன் திருமணம் முடித்து வைத்து கொடுக்கிறார். இப்ப பார்க்கும்போது ஆகார் மூலமாய் கர்த்தர் இஸ்மவேலை கொடுக்கிறார். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை தான் ஈசாக்கு. இஸ்மவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அல்ல, மாம்சத்துப்படி பிறந்தவர். இப்ப பார்க்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 21ஆம் அதிகாரம் தொடக்கத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம் சொல்லியிருந்தபடியே, ஆமென் சொல்லுங்களேன், சாராள் பேரில் கலாட்சமானால் கர்த்தர் தம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தலினார். ஆமா, கர்த்தர் பொய் சொல்வதில்லை, மனம் மாற அவர் மாந்தர் அல்ல. ஆமா, பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் உண்மையை மாத்திரம் பேசக்கூடிய இறைவனாக இருக்கிறார், ஏக இறைவனாக இருக்கிறார். இப்ப சாராள நினைக்கிறார், சாராள கர்ப்பவதி ஆக்குறார், சாராளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த காலை வரையில அநேக சாராள கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமையோடு பிள்ளை இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த உலக மக்களுக்கு முன்பாக பிள்ளை பாக்கியத்தை உண்டாக்குகிறார். ஆமா, தீர்க்கதரிசனமான பதிவு, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கும் போது மகிமையை காண முடியும். அப்ப கர்த்தர் சாராள கன்சீவ் ஆக்குறார்.
சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்றாரு. ஆனா இவங்க அதுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம், அதுக்கு முன்னாடியே வாக்குத்தத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆகார் மூலமாய் பிரயாசப்பட்டார்கள். கர்த்தர் அந்த வழியை அங்கீகரிக்கல. ஆனாலும் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று இஸ்மவேலுக்கு வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். ஆனால் ஈசாக்குக்கு மூலமா தான் யாக்கோபு வர வேண்டும், யாக்கோபு மூலமா தான் 12 கோத்திரங்கள் வர வேண்டும், 12 கோத்திரங்கள் மூலமா தான் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று ஆதியிலே திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. இந்த நாள்ல இவளோட வாக்கு தத்தத்தை எப்படியாவது மாற்றி விட்டு, எப்படியாவது அந்த லைனை மாற்றி விட்டுட்டு வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைத்தார்கள். ஆனா அப்படி அல்ல. இந்த காலை வேளையில நீங்களா பிரயாசப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை வருவரை காத்துருங்க. நீங்களா பிரயாசப்படாதீங்க, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வாக்குத்தத்தை நிறைவேறும் என்று பொறுமையோடு காத்திருங்கள். எனவே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தால் சிலர் பொறுமை இழந்து போனார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மனைவி சொல்லும் பொழுது, ஆமா, அடிமை பெண்ணை கொண்டு வந்து மனைவியே உதவி செய்யும் பொழுது அவர் மாற்று வழி இல்லை, அவர் சாராளுடைய விருப்பத்தின்படி செய்தார். இப்ப பார்க்கும்போது கர்த்தர் சாராளை கடாட்சி எழுதினார். சாராளு குழந்தை உண்டான உடனே இப்ப சாராள் அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, ஈசாக்க பரியாசம் பண்றான் இஸ்மவேல். ஆகாருடைய மகன் ஈசாக்க பரியாசம் பண்ணும் பொழுது, பரியாசம் என்ற கேலி கிண்டல் பண்ணும் பொழுது, இப்ப சாராள் சொல்றாங்க, அடிமையான மகன் என்னுடைய மகனை கேலி கிண்டல் பண்றான், பரியாசம் பண்றதை நான் பார்க்கும்போது அதை வெறுக்கிறேன். இப்ப அடிமையானவனையும் புறம்பே தள்ளும் என்று சாராள் ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்ப பார்க்கும்போது அது ஆபிரகாமுக்கு மன கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் வேற வழி இல்லை. ஏனென்றால் சாரால் தான் ஆகாரம் கொடுத்தா. இப்ப மறுபடியும் அதே ஆகார புறம்பே தள்ள சொல்லும் பொழுது ஆபிரகாம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. தேவன் சொல்றாரு, உன் மனைவி சொல்றதை கேளுன்னார். ஆமென் சொல்லுங்களேன். சில மனைவி சொல்வதை கேட்க வேண்டிய அவசியத்துக்குள்ளாக பரிசுத்தவான்கள் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் யாரை கொண்டுனாலும் பேசுவார். இப்ப சொல்லும் பொழுது, நீ விசனப்பட வேண்டாம், நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ புறம்பே தள்ளு, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது ஆபிரகாம் இப்பொழுது தைரியமாக ஈசாக்கு பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி பிடிச்சு கொடுத்தார். ஆனால் இஸ்மவேலுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி அல்ல, ஒரு 5 லிட்டரு தண்ணிக்கு அந்த மாதிரி சில அப்பங்களையும் தோல், அந்த தோல்ல அந்த நாட்கள்ல ஆட்டு தோல் மூலமாய் ஒட்டக தோல் மூலமாய் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணி, அந்த துருத்தி, அதை தோல்ல வச்சு பேர்சபா வனாந்தரத்திலே அனுப்பி விட்டதை பார்க்கிறோம். வனாந்தரத்துல சவுதி பாலைவனத்துல அந்த ஆகாரை அனுப்பி விட்டதை பார்க்கிறோம். அனுப்பி விட்டுட்டு இவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டார். அந்த நாட்கள்ல வாட்ஸ்அப் கிடையாது, போன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா எந்த தைரியத்தில் அனுப்பலான்னு தெரியல. ஏன்னா நான் பெரிய ஜாதியாக்குவேன் கர்த்தர் பேசியிருக்கிறாரு, எனவே அவர்கள் செத்து போவதில்லை, அவள் மடிந்து போவதில்லைங்கிற தைரியத்தில் அனுப்பியிருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கு சகோதரா. எனவே இந்த நாள்ல இந்த முழு உலகம் உன்னை எதிர்த்தாலும், முழு உலகத்தின் பிசாசு கூட்டங்கள் உன்னை எதிர்த்தாலும் நீ மடிந்து போவதில்லை. ஏனென்றால் உன்னுடைய அழைப்பு பெரிதாக இருக்கிறது. உன்னை தேவன் அழைத்திருக்கிறார். உன்னை தேவன் ஆச்சரியமாய் நடத்தியே தீருவார். ஆமென். அதுல பார்க்கும் பொழுது அடிமை பெண்ணின் மகனையும் உன் வித்தா இருக்கப்படுகிறார் ஆண்டவர் சொல்றார். அப்ப அவனை பெரிய ஜாதியாக்குவே. இன்னைக்கு பார்க்கும்போது ஆமா, பெரிய முஸ்லிம்ஸ் கூட்டமா இருக்காங்க. ஆமா, இஸ்மவேல் பெரிய ஜாதியாக மாற்றுகிறத பார்க்கிறோம். இப்ப புறமே தள்ளுறாரு. இப்ப நான் வாசிக்கிறேன் 21ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவிழுந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. வனாந்தரத்துல இப்ப பேர்சபா வனாந்தரத்துல ஆகார் அலைந்து கொண்டிருக்கிறார். அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். போகக்கூடிய திசை தெரியல. ஏன்னா அவர் எகிப்துக்கு தான் போகணும். எகிப்துடைய அடிமை பெண்ணு தான். இப்ப பெர்சபா வனாந்தரத்துல திசைகள் தெரியவில்லை. ஆமா, இங்கே சாதாரண ரோட்ல திசை தெரியல. ஆமா, நம்ம வெளியூர்ல போனா திசை தெரிய மாட்டேங்குது. ஆனால் வனாந்தரத்துல ஆமா திசை தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த திசை காட்டும் கருவி இல்லை என்றால் திசை தெரிய வாய்ப்பு இல்லை. இப்ப வனாந்தரத்துல அலைந்து திரிந்தான். இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கா பிரதர்? உங்க வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கக்கூடிய சிஸ்டர், நீங்க வனாந்தரத்துல திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கீங்களோ, நிச்சயமாய் தேவன் ஆகார் சத்தத்தை கேட்டது போல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டது போல இந்த ஜூன் மாதம் உங்க சத்தத்தை அவர் கேட்கிறாரு. கேட்டு அவர் அற்புதமாய் பதில் தருகிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப தூரத்துல ஆமா துருத்தில தண்ணி, அந்த வாட்டர்களோட தண்ணி செலவழிந்து போய்விட்டது. தண்ணி பற்றாக்குறை, தண்ணி இல்லை, சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப பிள்ளைய ஒரு இடத்துல ஒரு செடியின் கீழே போட்டா, ஒரு சப்பாத்தி கள்ளி. அங்க பார்க்கும்போது அந்த சூறை செடி என்பது சப்பாத்தி கள்ளி செடி தான். அப்ப வனாந்திரத்தை அந்த செடி தான் மட்டும் வளர்ந்துருக்கும். அந்த செடிக்கு கீழே அந்த பிள்ளையை வச்சுட்டு அம்பு வாயும் தூரம் ஒரு 10-15 அடி தூரத்துல போய் நின்று கொண்டு சத்தமிட்டு அழுகிறத பாக்குறோம். இந்த காலை வேளையில நாம் சத்தமிட்டு அழுகிறத கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. நீங்க நேற்று சத்தமிட்டு அழுகிறீங்கல்ல, அதை பார்த்திருக்கிறார்.
ஆமா, சில பேர் பாத்ரூம்ல அழுது இருக்கிறீங்களா, தேவனே அற்புதம் செய்ய மாட்டீர்கள் என்று அழுது இருக்கிறீங்கல்ல, அந்த சத்தம் மட்டும் அழுத கர்த்தர் பார்த்திருக்காரு, பார்த்துட்டு அற்புதம் செய்கிறாரு. ஆமென்னு சொல்லுங்களேன். அப்ப பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லும் பொழுது, அப்ப பிள்ளை சாக போறது என்பதை முடிவே பண்ணிவிட்டார். ஒரு தாய் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ போராடி இருப்பாள். ஆனால் போராடியும் இப்ப பிள்ளை செத்துதான் போகுங்கிற கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் அந்த செடியங்களை போட்டாங்க. அப்படிதான். எனவே இந்த நாள்ல அந்த உலகம் உன்னை நீ செத்து போவே நினைச்சுக்கிட்டு இருக்கு, உன் உறவுகள் உன்னை செத்து போய் நினைச்சுக்கிட்டு இருக்கு, உன் நண்பர் கூட்டம் நீ அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு, நீ ஊழியத்துல அவ்வளவுதான், உன் பிசினஸ்ல அவ்வளவுதான், உன் காரியத்துல அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல, தேவன் ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. நான் வாசிக்க விரும்புகிறேன். பிள்ளை சாகுறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி விட்டுட்டாங்க. 21ஆம் அதிகாரம் 17 சொல்லும் பொழுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆமா, வனாந்தரத்தில் இருக்கலாம் ஆகார், ஆனா வானத்திலிருந்து தேவ தூதன் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் வானத்தில் சோதனை, நீங்க வனாந்தரத்தில் இருக்கலாம், வானத்திலிருந்து தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், இந்த மாதம் கேட்பீர்கள். அப்ப கூப்பிட்டு ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டா. அப்ப பயப்படாதே, உனக்கு என்ன சம்பவித்தது? அப்ப ஆகார் சொல்லிக்கலாம், என்ன அதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி உனக்கு தெரியாதா? அப்படி எத்திக்ஸ் மாதிரி பேசல, கடவுள் அற்றவர்களை போல பேசல. நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் பார்க்கும்போது தேவன், ஆமா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா பிரச்சனையும் எங்க சொல்லணும்? தேவ சமூகத்துல சொல்லணும் சொல்லி பிலிப்பில வாசிக்கிறோம். அப்ப ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? தேவனை தெரியப்படுத்த வேண்டும் விரும்பணும். அப்ப தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை ஆளும் என்று பைபிள் சொல்லுது. அப்ப ஆண்டவர் தெரியாதா பிரதர்? சூழ்நிலை தெரியாதா? போராட்டம் தெரியாதா? கடன்காரன் பிரச்சனை பண்றான் தெரியாதா? கடன்காரன் துண்டை போட்டானே, கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு போறானே தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனால் நீ தேவ சமூகத்தை தெரிவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புற. அது மூலமா தான் அற்புதம் நடக்குது. அப்ப ஸ்தோத்திரம். அந்த லாவே அது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, நம்ம ஜெபத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவை நோக்கி பார்க்கும் போது அந்த ஜெபமே வேலை பார்க்குது. ஆமென்னு சொல்லுங்களேன். அப்ப இங்க பார்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, என்ன சம்பவித்ததுன்னு கேட்கிறாரு. சொல்லிட்டு, பிள்ளை எடுத்துக்கொண்டு போ, பிள்ளையை விட்டுறாத, ஏன்னா அவன் பலத்தை ஜாதியாக வேண்டும், அவன் வாக்குத்தத்தை விட்டுறாதீங்க, பல ஆண்டுகள் ஆனதே என்று சொல்லி வாக்குத்தத்தை விட்டுறாதீங்க, பல ஆண்டுகள் ஆனதே, இறைவன் எனக்கு அற்புதம் செய்ய முடியாது என்று நினைக்காதீங்க. இன்றைக்கும் ஆண்டு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் அருள்நாதராய் இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப சொல்லும்போது அவர் சொல்றாரு, தேவன் அவன் சத்தத்தை கேட்டாரு, உன் சத்தத்தை கேட்டாரு, உன் பிள்ளை சத்தத்தையும் கேட்டாரு. ஆமென்னு சொல்லுங்களேன். இந்த நாள்ல உங்க ஊழியத்துல நீங்க பிரயாசப்படுவதையும் பார்க்கிறாரு, நீங்க பிசினஸ் பிரயாசப்படுறதை பார்க்கிறாரு, உங்க எல்லா காரியத்தை பிரயாசப்படுறது, உங்க பிரயாசத்தை பார்க்கிறாரு. பார்த்துட்டு அந்த உங்க சத்தத்தை கேட்கிறாரு, உங்க ஃபேமிலி சத்தத்தை கேட்கிறாரு. ஆமென்னு சொல்லுங்களேன். அப்ப நீங்க எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்ப முதல்ல ஆண்டவர் பேசுற, யெகோவா பேசுற, பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப வானத்திலிருந்து தேவ தூதன் பேசுற, பெரிய ஜாதியாக்குவேன். ஆமா, பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். தேவ தூதன் பேசுற, காபிரியல் பேசுற, தேவ தூதன் ஆக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி தேவ தூதன் பேசும் பொழுது இப்ப என்ன நடக்குதுன்னா, சம்பவம் நடக்குது. இப்பதான் அந்த நம்ம சம்பவத்துக்குள்ள வர்றோம், மேட்ருக்குள்ள வர்றோம். வனாந்தரத்துல அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்பதை நான் புரிந்து கொள்ளக்கூடிய வசனத்துக்குள்ளாக வருகிறோம். வனாந்தரத்தில் தண்ணீரை உண்டாக்குவேன் என்கிற அந்த அற்புதத்துக்குள்ளாக வருகிறோம். வனாந்தரத்தை வழியை உண்டாக்குவேன் என்ற அந்த வசனத்துக்கு நேராக வருகிறோம். அவாந்தர வழியில தண்ணீரை உண்டாக்குவேன் சொல்றாரு, அந்த வசனத்துக்கு நேராக வர்றோம். என்னன்னா அப்படின்னா, அதுல வாசிக்க விரும்புகிறேன். 21ஆம் அதிகாரம் 19 சொல்லும்போது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தா. ஆமென்னு சொல்லுங்களேன். அப்ப இப்ப கண்களை திறக்கும் பொழுது ஒரு நீரூற்றை பார்க்கிறார், ஒரு துறவை பார்க்கிறார். கண்களை திறக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது பிரதர். இந்த நாள்ல நம்முடைய கண்கள் அநேக நேரம் திறக்கப்படாதபடிக்கு பூட்டி வைக்கப்பட்டிருக்குது. ஆமா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவே இல்லை. அப்ப 10 அடி தூரத்துல பிள்ளையை விட்டுட்டு அம்பு பாயம் தூரத்துல உட்காந்து கதறி அழுகும் போது வனாந்தரத்துல அந்த கிணறு தெரியாம போயிருக்குமா? நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்க பார்க்கும் பொழுது இப்பதான் அந்த இடத்த கண்ணை திறக்கும் போது அந்த வாய்ப்பு வருது பிரதர். ஆமென்னு சொல்லுங்களேன். நம்முடைய கண்கள் சில நேரம் பிசாசு பூட்டி வைக்கும் பொழுது, நம்முடைய மூளை சில நேரம் மழுங்கலா இருக்கும் பொழுது, மூளை ஷார்ப்பா இல்லாம இருக்கும் போது, பக்கத்துல வாய்ப்பு இருந்தா கூட அந்த வாய்ப்பு நமக்கு கண்ணுக்கு தெரிய. இப்ப தேவன் ஆகாவுடைய கண்கள் திறக்கும் பொழுது அந்த வாய்ப்பு, பக்கத்தில் உள்ள வாய்ப்பை பார்க்கும்படி திறந்தார். ஆமென்னு சொல்லுங்களேன். இந்த ஜூன் மாதம் உடைய கண்கள் திறக்கப்படுவதாக, நம்முடைய குடும்பத்துடைய எல்லாருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென்னு சொல்லுங்களேன். அப்ப கண்கள் திறக்கப்பட்டவன் விழும்புகிறதாவது பேசுகிறதாவது என்று பிழையாம் சொன்னது போல இந்த நாள் நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது பக்கத்தில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது வாய்ப்புகள் தெரியும். நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு நியமித்த அற்புதங்களை நம் கண்கள் பார்க்க முடியும். ஆமென்னு சொல்லுங்களேன். எனவே கண்கள் திறக்கப்படும் பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரோடு வருவது நமக்கு கண்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லுங்களேன். உலர்ந்து போன அந்த காரியங்கள் நிச்சயமா உயிரடைவதை நம்முடைய கண்கள் பார்க்க முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.
அப்ப தேவன் ஆகாருடைய கண்களை திறக்கும் பொழுது அவள் பெரிய அற்புதத்தை பெற்றாள். இப்ப பாரு, துறவை நிரப்பி துறவில போய் தண்ணீரை நிரப்பி பிள்ளையை குடிக்க கொடுத்து மறுபடியும் தண்ணியை லோடு பண்ணி அதுக்கப்புறம் எகிப்துக்கு நேராக போகிறாள். எகிப்துல போகும்பொழுது தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்திலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணினான். அப்ப அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததி பெருக ஆரம்பிக்கிறது. அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த இஸ்மவேலே செத்து போகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இப்ப இஸ்மவேலுடைய சந்ததியை பெருகக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல உங்க சந்ததி பெருகும். உன் சந்ததியை பிசாசு ஒருவேளை நிறுத்தி வைத்திருக்கலாம். இல்ல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு சம்பவத்தை வாசிச்சு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதுல சொல்லும் பொழுது இன்னொரு சம்பவம் வாசிக்கும் போது, ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது ஈசாக்கு பெருக விடாதபடி அநேகர் போராடினார்கள். ஆமா, ஈசாக்கு பெருக விடாதபடி போராடினார்கள். ஆனா ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தில் தானே அப்ப 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆனாலும் ஆசீர்வாதத்தை சத்துருக்கள் விரும்பவில்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு விரும்பவில்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு விரோதமான மனிதர்கள் விரும்பவே இல்லை. இப்ப ஈசாக்கை எப்படியாவது காலி பண்ண வேண்டும், ஈசாக்கை எப்படியாவது பொருளாதாரத்துல நஷ்டப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பலர் போராடினார்கள். ஆனாலும் ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஈசாக்கோடு கர்த்தர் இருப்பது உண்மை என்றால் இந்த நாள்ல உங்களோடு கர்த்தர் இருப்பது உண்மையாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஈசாக்கோடு கர்த்தர் எவ்வளவு இருந்தாரோ அதே அளவு உங்களோடு இருக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்ய அப்படின்னா, ஈசாக்கோடு இருந்த தெய்வம், யாக்கோபில் இருந்த தெய்வம், ஆபிரகாமோடு இருந்த தெய்வம் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயிக்கிற மகளாக வாழ முடியும். ஏதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னாரே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சதா நாட்கள் உயிரோடு இருக்கிறேன், சதா நாட்கள் உன்னோடு கூட இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறேன். அப்ப அந்த வார்த்தை வசனம் தியானிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக வெளியே வர முடியும். மோசமான சூழ்நிலை விட்டு என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். இங்க ஈசாக்க பார்க்கும்போது ஈசாக்கு அபரிவிதமான ஆசீர்வாதம். ஈசாக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகுது, ஈசாக்கு தொட்டதெல்லாம் தொடங்குது, ஈசாக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்காரு. ஆனால் ஈசாக்கு மேல ஒரு கோபப்படக்கூடிய மனிதர்கள் ஆபிரகாமுடைய மகன் தான் ஈசாக்கு. அப்ப ஈசாக்கை எப்படியாவது தேசத்தை விட்டு துரத்தணும் பிளான் பண்ணாங்க, துரத்திட்டாங்க. ஆனால் துரத்தின பிறகு ஈசாக்குடைய தகப்பன் வெட்டி வைத்த கிணறை தூர்த்து போட்டாரு. அப்ப மறுபடியும் அவன் கிணறு தோண்ட விரும்புகிறார். ஆனால் மறுபடியும் கிணறு தோண்ட விடாதபடிக்கு வாக்குவாதம் பண்றதை பார்க்கிறோம், பிரச்சனை பண்றதை பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல நான் ஒரு காரியத்தை தொடங்குகிறேன், ஆனால் எதிர்ப்பு வருகிறது. நான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன், ஆனால் எதிர்ப்பு வருகிறது. எனவே அதை விட்டேன் என்று சொல்லாதபடிக்கு மறுபடியும் தொடங்கும்படி இந்த காணொலி மூலமா தேவன் உங்களை பதிவு செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை மூலமா உங்களோட மறுபடியும் பேசுகிறார். எதை தொடங்கினேன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்களோ மறுபடியும் தொடங்கும்படி தேவன் விரும்புகிறார். எனவே உங்க பிரயாசத்தை விட்டுறாதீங்க, மறுபடியும் தேவன் செயல்படுவார். கர்த்தர் செயல்படுவார், நம்புங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், நம்புங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஈசாக்கு விருத்தி அடைகிறார், ஐஸ்வர்யா வரத விருத்தி அடைகிறார், பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு நேரம் போறாரு. ஆனால் எரிச்சல் உண்டாகிறது. அப்ப நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பேரிட்டான். இங்க வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் நாட்களில் தோண்டப்பட்ட துறவுகளை மறுபடியும் தோண்ட விரும்புகிறான். ஆமென் சொல்லுங்களேன். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மறுபடியுமாய் பிள்ளை அனுபவிக்க விரும்புகிறது. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் சில காரியங்கள் வேறு விதமாய் நடக்கிறது. ஆனாலும் ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். எனவே மறுபடியும் நீங்க தொடங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். அப்ப பெலிஸ்தியர் தூர்த்து போட்ட கிணறுகள். அப்ப பெலிஸ்தியர் என்றால் பொறாமை பிடித்தவர்கள். பெலிஸ்தியருக்கு வேலையே அதான், தூர்த்து போடுறதுதான். பெலிஸ்தியருடைய வேலையே அடுத்தவனுடைய காரியத்தை கெடுக்கிறதா. இன்னைக்கு நம்ம சுற்றி அநேக பெலிஸ்தியர் இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அநேக பெலிஸ்தியர் இருப்பாங்க, பொறாமையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. அவங்க டிபார்ட்மெண்ட் வேற, நம்ம டிபார்ட்மெண்ட் வேற, அவங்களுக்கு நமக்கு எதுவுமே இருக்காது. ஆனாலும் பல பெலிஸ்தியர்கள் பொறாமைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். இப்ப என்ன செய்யறாங்க? கிணறுலாம் தூர்த்து போட்டாங்க. ஈசாக்கு மறுபடியும் அதை
செய்ய துவங்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஜூன் மாதம் மறுபடியும் செய்ய துவங்குங்கள். இந்த புதிய மாதம் மறுபடியும் செய்ய துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அதை வாசிக்கிறேன் 26:19. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இப்ப பள்ளத்தாக்கு வெட்டுறாங்க, மறுபடியும் நீரூற்று உண்டாகிறது. வனாந்தரத்துல நீரூற்றை உண்டாக்குகிறவர் கையில் வைத்து ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இப்ப வனாந்தரத்துல மறுபடியும் அற்புதத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில இந்த நாள்ல வனாந்தரமாயிருக்கக்கூடிய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தேவன் விரும்புகிறார் பிரதர். எனவே நீங்க மறுபடியும் வாங்க. அப்ப சுரக்கும் நீரூற்றை கண்ட சன்னி சுரக்குது. ஆசீர்வாதம் சுரக்குது. இந்த மாசம் வாழ்க்கையில ஆசீர்வாதம் சுரக்குது. அதுல கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீரை தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அப்ப வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் பண்ணதுனால தண்ணி எங்கது, கிணறு எங்கது, ஏரியா எங்கது அப்படின்ட்டான். உடனே அவனுக்கு அதுக்கு பேரு ஏசேக்கு என்று பேர் வைக்கிறார். வாக்குவாதம். அப்ப வாக்குவாதம் பேர் வச்சுட்டு மறுபடியும் வேறொரு கிணறு, இதெல்லாம் அவங்க அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி தான், மறுபடியும் கிணறு தோண்ட விரும்புற. அப்ப வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்ப ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டதை பார்க்கிறோம். மறுபடியும் வாக்குவாதம். இப்ப சித்னான எதிர்ப்பு. இப்ப மறுபடியும் எதிர்ப்பாவே இருக்காங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு சித்னான்னு பேர் வச்சுட்டு அந்த கிணறை விட்டுட்டு போறதை பாக்குறோம். ஆனா நம்ம தம்மாந்துண்டு சின்ன ஒரு சதுரடியை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன பிரச்சனை? ஆமா சின்ன சதுரடியை விட்டு கொடுக்க மாட்டேன் சார், என் பிரதருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். சின்ன சதுரடியை என்னுடைய ஃபேமிலிக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுனாலதான் பல ஆசீர்வாதம் இழந்து கொண்டே இருக்கிறோம். அதனால சில காலத்தை விட்டு போகும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, சில ப்ராப்பர்ட்டி தூக்கி எறிஞ்சு போனாதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் அதை பிடித்து கொண்டே இருக்கும் பொழுது சத்துரு அதுல ஒரு காரியத்தை வைத்து கொண்டே இருப்பான். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் சில பஞ்சாயத்து வரும்போதெல்லாம் விட்டுட்டு போனவங்க. அதனால தேவன் அவங்களை பிரம்மாண்டமாய் ஆசீர்வதித்தார். இந்த நாள்ல சில காரியத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஆமா, இது எங்க அப்பாவுக்குரியது எனக்கு வேணும், இது எங்க அம்மாவுக்குரிய எனக்கு வேணும்னு பிடிச்சிட்டே இருக்காதீங்க. தூக்கி போட்டுட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க நம்பிக்கையோடு புறப்பட்டு போங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிக்க முடியும். அப்ப ஏசேக்கை சந்தித்தார், சித்னாவை சந்தித்தார். அப்ப வாக்குவாதத்தை சந்தித்தார், எதிர்ப்பை சந்தித்தார். தகப்பன் வெட்டின கிணறை மறுபடியும் தோண்டும் பொழுது பிரச்சனை சந்தித்தார். ஆனாலும் புதிய காரியத்தை செய்வார் கர்த்தர் என்பதுல அந்த நம்பிக்கை கடுகளவும் குன்றி போகவில்லை. யாருடைய வாழ்க்கையில? ஈசாக்குடைய வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையிலும் பிரச்சனையை பார்த்தோன்னே சோர்ந்து போயிடக்கூடாது, ஐயோ அம்மான்ற கூட. ஆமா, தேவன் புதியதை செய்ய முடியும், அனைத்தையும் செய்ய ஆற்றல் உள்ளவர் அப்படி நம்புங்க. அப்ப அதை விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து 22ஆம் வசனம், வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டார். இப்ப ரெகபோத்னு பேர் வைக்கிறார். இப்ப 3வது கிணறை தோண்டுகிறார். மறுபடியும் ஒரு கிணறை தோண்டும் பொழுது பிரச்சனை, போராட்டங்கள் வரவே இல்லை. ஏன்னா 2 கிணறை புடுங்கிட்டோம் போதும்டான்ட்டாங்க. ஆமா, எதிராளிகள் நீ விட்டு கொடுப்பதை பார்த்து ஒருவேளை இந்த உலகம் லூசுன்னு சொல்லலாம், நீ விட்டு கொடுப்பதை பார்த்து இந்த உலகம் உன்னை பைத்தியம் சொல்லலாம். இல்ல உன்னை விட்டு கொடுக்க வைத்ததே கர்த்தர் தான், அது இந்த உலகத்துக்கு தெரியாது. உன்னை விட்டு கொடுக்க வைத்ததே தேவனுடைய ஆவியானவர் தான். இப்ப பார்க்கும்போது 2 இதை தூக்கி போட்டு போடான்னு சொல்லும் பொழுது 3வதை தோன்றுகிறார். அது அந்த 2 கிணறு காற்றிலும் அற்புதமான தண்ணி, அற்புதமான ஆசீர்வாதம். ஆமா, நல்ல தண்ணி, அற்புதமான ஆசீர்வாதம். இப்ப பார்க்கும் பொழுது அந்த கிணறுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா ரெகபோத்னு பேர் வைக்கிறார். ரெகபோத் அப்படின்னா பழுகி பெருகுதான். நம்ம மல்டிப்ளை, ஒரு பெருக்கம். அப்ப பெருக்கம்னு பேர் வைக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு பெருக்கமா அமைய போகிறது. நம்ம ரெகபோத்துக்குள்ளாக நீங்க வந்து விட்டீர்கள். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையோட வந்து விட்டீர்கள். கர்த்தர்னால உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. எனவே ரெகபோத்து உங்க வாழ்க்கையில தொடங்கி விட்டது. எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வனாந்தரத்துல ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், அழுகையை கண்டவர், சத்தத்தை கேட்டவர், பிள்ளையின் சத்தத்தை கேட்டவர். அப்ப வனாந்தரத்துல அந்த துறவை கண்ணுக்கு தெரியும்படி வைத்தார்ல, அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குனார்ல. அந்த துறவு இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கு. 5000 ஆண்டுகளாக இன்னைக்கும் சவுதியில அந்த மக்கள் இருக்கக்கூடிய கிணறு தான் அந்த ஜம் நீரூற்று. இன்னைக்கும் அதுல பல லிட்டர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஆமா, அந்த தண்ணீரை அந்த பாட்டில கொண்டு வந்து நம்ம கொஞ்சம் போல அதை வாங்கிட்டு வந்து சோத்திரம் சவுதிக்கு போனவங்க கொஞ்சம் போல வாங்கிட்டு வந்து வைக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு அந்த தண்ணியை வந்து கெட்டு போகாதபடிக்கு அந்த நீரூற்று ஆஸ்வதிக்கப்பட்ட நீரூற்றாக இருக்கிறது 5000 ஆண்டுகளுக்கு மேலாக. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை ஜம் இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் என்கிற விசுவாசத்துக்குள்ளே நாம் போகும் பொழுது, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் என்கிற விசுவாசத்துக்குள்ளே நம்ம அதை தியானிக்கும் பொழுது நிச்சயமா புதிய காரியம் உங்க மடியில வந்து விழுகும். காரிய சித்தியம் கர்த்தரால் உண்டாகும். ஆமென். ஜெயம் கர்த்தரால் உண்டாகும். எனவே ஜெயம் கொடுக்கிற உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாள்ல இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்த